வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் எஸ்எல் கண்ணனுங்க. இன்னி பார்த்தீங்கன்னா சோழிங்கபுரம் வரைக்கும் போக போகிறோங்க. ட்ரெயினில் அரக்கோணம் வரைக்கும், சேலம் டு அரக்கோணம் புதுசாக விட்ட ஒரு ட்ரெயினில் நம்ம போக போகிறோம். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 8:30ங்க. இண்டஸ்ட்ரியல் மீட்னா கண்டிப்பாக அது கிடையாதுங்க. அதுக்கு பின்னாடி என்ன பார்த்தீங்கன்னா அம்ரித் பாரத். சரிங்க மக்களே, சோழிங்கபுரம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெயினான அம்ரித் பாரத்தோட பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு பிளாட்ஃபார்மில் எஸ்கலேட்டரில் இறங்கி நம்ம ட்ரெயின் டிக்கெட்டு பார்த்திங்கன்னா 120 ரூபாங்க. நம்ம இறங்கினோடனே நம்ம கூட வந்து திருப்பதி இன்டர்சிட்டி கிளம்பிட்டு இருந்தாங்க. அவனை பார்த்துட்டு அதுக்கடுத்து சென்னை இன்டர்சிட்டி வந்தான். அவனையும் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு அவருக்கும் சென்னை இன்டர்சிட்டிக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு அதுக்கடுத்து 9:05 வந்து உள்ளே வந்து அரைவ் ஆனதுங்க. ஆக்சுவலி உங்களை வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கும் வீடியோவுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். ஃபுல்லாக நான் வாய்ஸ் ஓவருக்கு தாங்க இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஏன்னா ஃபுல்லாக ஒரு ஷார்ட் காம்படிஷன் வீடியோ தாங்க இந்த வீடியோ. அதிகமாக நம்ம ரொம்ப டீட்டெயிலாக தான் நான் இந்த வீடியோ ஃபுல்லாலாம் உங்களுக்கு காமிக்கலைங்க. எப்படி இங்கேருந்து அரக்கோணம் போனேன், ஃபஸ்ட்டு ஷோலிங்கர் போனேன், ஷோலிங்கர்லேருந்து திருத்தணி எப்படி போனேன், திருத்தணிலேருந்து சேலம் எப்படி வந்தேன், அதுதாங்க இந்த வீடியோவோட மெயின் பாயிண்ட்டு. அதுக்கடுத்து நம்ம கோச் பொசிஷன் பார்த்துட்டு சேலம் ஜங்ஷன் போர்டு ஒரு கிளிப்பு வீடியோ எடுத்துகிட்டு தென் நம்ம தலைவர் அம்ரித் பாரத்தோட அரைவில் பார்த்துட்டு வண்டி வந்துச்சு. கோச் க்ளீனாக இருக்கான்னு, எந்த கோச் ஏறணுமோ கடைசியில் நான் போய் நின்றுட்டுருந்தேங்க. ஆள்னா கடைசிக்கு நல்லா போயிட்டேங்க. கடைசியில் யாரும் இல்லாதனால நல்லா கடைசிக்கு போனேன். கடைசியில் போய் ஏறிட்டு இந்த மாதிரி அதோடய ஃபீச்சர்ஸ் தான் கொஞ்சம் லைட்டாக பார்த்துட்டு சேலம்லேருந்து ஃபுல் ஸ்பீடில் டிப்போ வச்சுறானுங்க. இங்கே ஸ்லோ தாங்க இருக்கும், லாஸ்ட் தாங்க ஃபுல் ஸ்பீட் தாங்க. அதுக்கடுத்து காலைல டிஃபன் அந்த அவுல் சண்டல் 20 ரூபான்னு சொன்னாங்க. ஒரு 2 அவுல்ஸ்னு வாங்கி சாப்பிட்டு தமிழ் ட்ராவலர் அண்ணனை பார்த்துட்டு தென் ஜோலார்பட்டி வெளியில் வந்து நம்ம தலைவர் எஸ்எம்இடி பெங்களூர் புவனேஸ்வர் எஸ்எம்இடி பெங்களூர் ஹம்சஃபரை பார்த்துட்டு வணக்கம் சொல்லிட்டு தென் ஜோலார்பட்டியில் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக தாங்க உள்ளே போனோம். ஜோலார்பட்டியில் வாட்டர் ஃபில்லிங்கில் நடந்துச்சு, நிறைய பேர் ஏறினாங்க. அங்கேயும் பார்த்திங்களா போர்டு இருக்குது இந்த கோச்சில். திரும்ப இதை ஒரு கிளிப் எடுத்துகிட்டு தென் ஜோலார்பட்டி இன்னொரு தலைவரும் என்ட்ரி ஆனாருங்க. யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம பிருந்தாவன் எக்ஸ்பிரஸுங்க. அவரையும் பார்த்துட்டு அவருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு அவர் பொறுமையாக அப்போ தாங்க நம்ம கரெக்டாக நம்ம கோச்சிட்டே வந்து இன்ஜினும் போட்டார். அவருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு ஜோலார்பட்டிலேருந்து ஒரு 20 நிமிஷம் அரௌண்ட் 20 நிமிஷம் நம்ம டிலேவாக தாங்க நம்ம கிளம்பணும். ஜோலார்பட்டிலேருந்து கிளம்பி வாணியம்பாடி ஸ்கிப்பிங் அதெல்லாம் பார்த்துட்டு நான் ஆக்சுவலி வாணியம்பாடி மட்டும்தாங்க இதில் போட்டிருக்கேன். ஆம்பூர் இதெல்லாம் ஸ்கிப்பிங்னு ஜாலியாக ரசிச்சுட்டு காட்பாடி போனேங்க. இந்த விஷயம் நான் ஒன்று சொல்லுங்கள், இந்த அம்ரித் பாரத்தோட ட்ராவல் வீடியோ ஃபுல்லாகவே நான் ஒரு வீடியோவாக போட்டிருப்பேன் நம்ம சீரீஸில். இதுதாங்க உங்களுக்கு காம்படிஷன் வீடியோவாக தான் நான் கடைசியாக தான் போட்டிருக்கேன். இது முன்னாடி எல்லா வீடியோவும் நமக்கு டீட்டெயிலாக இருக்குங்க. தென் அம்ரித் பாரத்தோட டாய்லெட் போய் பார்க்கலான்னு அண்டர்சோல் தாங்க நான் போனது. ரிசர்வ் கோச்சில் நான் போனேங்க. அண்டர்சோல் கோச்சில் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு உள்ள போனேன். இந்தியன் டாய்லெட் இருந்துச்சு, ரொம்ப நீட்டாக. செகண்ட் கமர்ஷியல் இருந்தாங்க. இது ஒரு ரன் தான் போய்ட்டு இருந்துச்சு. ஸோ அந்தளவு டாய்லெட் நம்ம எஸ்ஆர் பொறுத்த நல்லா நீட் பண்ணியிருப்பாங்க. நீட்டாக இருந்துச்சுங்க. எல்லா ஃபீச்சர்ஸையும் பார்த்துட்டு தென் இந்த ட்ரெயின் செகண்ட் கமர்ஷியல் ரன்னாலும் சரி நார்த் இந்தியா தாங்க இருக்கும். நார்த் ஈஸ்ட் வண்டி வடகிழக்கு கடற்கரை இவர பகுதியின் நண்பர்களின் நண்பனுங்க இவர், சரிங்களா. அதனால் நம்ம வடக்கு பீப்புள்னு சொல்கிறத விட ஈஸ்ட் கோஸ்ட் பீப்புள் அப்படின்னு நம்ம வடகிழக்கு நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகலாங்க. வடக்குன்னு சொல்கிறது அவங்கள எதுவும் கிரிட்டிசைஸ் பண்ண மாதிரி இருக்குங்க, ஓகேங்களா. தென் இவர் பார்த்திங்கன்னா நம்ம சங்கமித்ராவோட கிராசிங் நம்ம பார்த்தோம். தலைவர் வந்து நல்லா ஃபுல் ஸ்பீடில் போனாருங்க. 130 110 அவர் 110ன்னு நினைக்கிறேன். நம்ம வண்டி 110 இல்லைங்க, அந்த டைமில் போயிட்டு இருந்த மாதிரி ஞாபகம் எனக்கு. தென் காட்பாடிக்கு முன்னாடி லைன் கிளியரன்ஸ்க்கோசரம் ஃபுல்லாக நம்ம வண்டி நிப்பாட்டி வச்சுட்டாங்க. ஏன்னா முன்னாடி ஒரு 4-5 வண்டி இருந்துச்சுங்க. அங்கே நின்று கேப்லேயே ஒருத்தர் வந்து வெளில வந்தாருங்க. யாருன்னு தான் தெரில. ஏன்னா இந்த போய் நான் கொஞ்ச நாள் அது யாருன்னு நாங்கள் நோட்டும் பண்ணல. தென் காட்பாடிக்கு அதே ஒரு 20-25 நிமிஷம் தாங்க நம்ம உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு டிபார்ட் ஆகும்போது நம்ம தலைவர் WDP பார்த்தோங்க. இவரை பார்த்துட்டு ஐயருக்கும் ஹாய் சொல்லிட்டு அதுக்கடுத்து பாக்மதி எக்ஸ்பிரஸ் வந்து உள்ளே ஆரம்பிட்டு இருந்தார். அவருக்கு ஹாய் சொல்லிட்டு ஹாய் அண்ட் பாய் சொல்லிட்டு நம்ம உடனே வெளில வந்தாச்சுங்க. வெளில வந்து கொஞ்சம் லைட்டாக நான் எனக்கு ஃபஸ்ட் டைம்னால இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. விலாக் அதிகமாக எடுக்கலை, பட் ஃபஸ்ட் டைம்னால நான் ஓரளவு என்ஜாய் பண்ணியிருந்தேன். அதுக்கடுத்து சேவூர், திருவளம், முகுந்தராயபுரம், சோளிங்கர் இந்த கிராசிங்கும் நம்ம எடுத்துகிட்டு இருந்தாங்க.
சரி, இந்த நடுவில் இந்த அம்ரித் பாரத்தோட டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேங்க. 16601 ஈரோடு ஜோக்பானி அம்ரித் பாரத் வழி சேலம் அரக்கோணம் பெரம்பூர் நாயுடுபேட்டா நாக்பூர் இட்டார்சி கட்னா சட்னி பௌரணி வழியாக இந்த வண்டி வந்து பீகாரில் இருக்க ஜோக்பானி வரைக்கும் போகுதுங்க. அதாவது ஜோக்பானின்றது நேபாளோட இதில் இருக்குங்க. இப்போ பார்த்துட்டு இருக்குது நீங்கள் முகுந்தராபுரமோட இது ஸ்கிப்பிங்க. ஒரு மீடியமான ஆவரேஜான ஸ்பீடில் தாங்க ஃபுல்லாக போயிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி சோளிங்கர் வரைக்குமே இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இந்த வண்டி வந்து கொஞ்சம் ஓரளவு ஸ்லோவாக தாங்க போயிட்டுருந்துச்சு. நடுவில் அங்கங்கே ஒரு லைட்டாக 130. சோளிங்கரில் நம்ம அசோகபுரம் சூப்பர் ஃபாஸ்ட்டை நம்ம வந்து ஓவர்டேக் அடிச்சிட்டோங்க. ஏன்னா அவனால் தான் நமக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டுருந்துச்சு. முகுந்தாபுரத்தில் அடிக்க வந்து அங்கே அடிக்கல, வாலாஜா ஜங்ஷன்லேயும் ரோட் ஜங்ஷன்லேயும் அடிக்கலை, அங்கேயுமே அடிக்காமல் ஷோலிங்கரில் வந்து நம்ம வண்டிக்கு ஓவர்டேக் அடிச்சோங்க. ஆக்சுவலி தேர்ஸ்டேஸ் மட்டும் இந்த ஓவர்டேக் கண்டிப்பாக நடக்குங்க. அதனால் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் ஏறுறவங்க அசோகபுரமில் ஏறுறவங்க கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஒன் டேரெக்டாக நம்ம அரக்கோணம் அரைவேட்டங்க. அங்கேயும் ஒரு 15 நிமிஷம் டிலே தாங்க கண்டிப்பாக ஆனது. இந்த 15 நிமிஷம் டிலேன்றது நம்ம ஜோலார்பட்டியிலேருந்து நமக்கு எங்கேயும் விட்டு போகலைங்க. அரக்கோணம் வரைக்கும் நம்ம வந்துச்சுங்க. வண்டி கவர் பண்ணியிருக்கலாங்க, பட்டு கவர் பண்ணல. அதுக்கு ஒரு கோச் எக்ஸ்டீரியர் அரக்கோணத்துலேயும் நான் எடுத்துகிட்டு அண்ணனுக்கு பாய் சொல்லிட்டேங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டிபாசிட் ஷார்ட்ஸ் பாருங்கள். மக்களே, வண்டிக்கு இங்கே அரக்கோணத்தில் 2 நிமிஷம் தாங்க ஹால்ட்டு. ஸோ வண்டி வந்தோடனே கிளம்பிடுச்சுங்க. சஞ்சீவன் வந்து விஜயவாடா வரைக்கும் போகிறாருங்க. அவர் போகிறதுக்கு இன்னும் நைட்டு ஆயிருங்க. நைட்டு 9 மணிக்கு காலைல நீங்கள் 9 மணி என்ன 12 மணி நேரத்தில் நீங்கள் விஜயவாடா போகிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன் ட்ரெயினுங்க எனக்கு பொறுத்த வரைக்கும். சரி மகளே, என்ன இன்றைக்கி லோக்கல் ஷாட் தாங்க எடுக்கவே முடியலங்க. பார்த்துக்கலாம் அவனுங்க, இன்னும் ஒரு நாள் கண்டிப்பாக எடுப்போம். நான் வந்து இந்த அண்டு சொல்லுதாங்க என்ன இப்போ போது பார்த்தீங்களா, இந்த அண்டு சொல்லுதாங்க இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன். இதுக்கு அடுத்து நம்ம சாப்பிடலைங்க. காலையில் நம்ம அவுல் சொன்ன 2 சாப்பிட்டோம். அதுக்கடுத்து மத்தியானம் லஞ்ச் சாப்பிடுங்க இல்லைங்களா. ஸோ அரக்கோணம் ஜங்ஷனை விட்டு வெளில வந்தாங்க. மார்க்கெட் ஏரியாலாம் பார்த்தா சாப்பாடு கடை வந்துடும் இல்லைங்க. அங்கே பஸ் ஸ்டாண்ட் போகிற வழியில் ஒரு சாப்பாடு கடை இருந்தது. அங்கே வந்து நான் தக்காளி சாதம்னு ஒரு 40 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டேங்க. நல்லா இருந்துச்சுங்க. டேஸ்ட் ஆவரேஜ் நல்லாவே இருந்துச்சு. எனக்கு பொறுத்து நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா நாம் வந்து ஆவரேஜான சாப்பாடு நம்ம நல்லா இருக்குங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு உடனே ஷோலிங்கர் போகிற பஸ்ஸு ஒன்று ஏறினேங்க. அது ஒரு 1 ஹவர் ட்ராவல் பண்ணேன். 25 ரூபா ஃபேரு. அங்கேருந்து ஷோலிங்கர் மலைக்கிட்ட பஸ் ஸ்டாப்பில் வந்து நம்மளை இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து உள்ளே வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் மேலே நடந்து போனாங்க. 1.5 கிலோமீட்டர்ஸ் நடந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆரம்பிக்குங்க. அதாவது படிக்கட்டுகள் வந்து இங்கே தாங்க நமக்கு ஆரம்பிக்கும். பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டுறாங்க ஆஞ்சநேயர் கோயிலுன்னு சொல்லிட்டு. அங்கேருந்து நீங்கள் 1.5 கிலோமீட்டர் மேலே நீங்கள் நார்மலாக நடக்கிற மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் தாங்க நீங்கள் மலை ஏற ஆரம்பிக்கணும். சரி, நான் கேட்டு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் நான் படிக்கிட்டு ரூட் எடுத்துட்டேங்க. ஒரு 1 ஹவர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் ஆகிடுங்க. நான் ஒரு ஸ்லோ வாக்கர், கொஞ்சம் பொறுமைங்க. ஒரு 2 மணி நேரம் இங்கே டைமு. நமக்கு இன்றைக்கி நம்ம சென்னைக்கு 10 மணிக்கு போகிறோன்னு தெரியலைங்க. ஏன்னா திருத்தணி போயிட்டு தான் நான் சென்னைக்கு போவேன். கண்டிப்பாக என்ன பண்ணாலும் நான் திருத்தணி போக மாட்டேன். ஃபஸ்ட்டு நான் திருத்தணி போயிருந்துருக்கலாங்க. அது நல்லா போத ஐடியா வச்சுருந்தேன். பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் பாட்டு வந்துட்டேங்க. சரி, ஒரு மலை ஏற்றும்போது ஆரம்பித்தாங்க. வீடியோ கட் பண்ணிட்டு மேலே போய் கண்டினியூ பண்ணுறாங்க. தென் 1 ஹவரில் நம்ம மலை ஏறி
கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்கிற மாதிரி கோபுர தரிசனத்தை முடிச்சுட்டு திரும்ப கொஞ்சம் தூரம் ஏறினாங்க. ஒரு 50 படி ஏறி இருப்பேன். 1305 படிங்க மொத்தமாக ஏறி தரிசனம் பார்க்க போயிட்டாங்க. சோழிங்கர் மலை மேலே வந்துட்டேங்க. நான் 1305 படிக்கிட்டுங்க மொத்தம். 1 மணி நேரம் இருக்குது கரெக்டாக. ஷார்ப்பாக ஒன்று வருங்க. நான் 3 மணிக்கு ஆரம்பிச்சு 4 மணி வந்துட்டேங்க. இப்போ 1 மணிக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இறங்கணுங்க. 4:45 கீழே இறங்கி 5 கிலோ நம்ம திருத்தணி போய் 7 கூட திருத்தணிலேருந்து கிளம்பணுங்க. நம்ம தாங்க பார்த்துருக்கேன். முயற்சி பண்ணுவோம். கோயில் உள்ளே போனோடனே ஒரு 1/2 ஹவரில் நம்ம க்யூவில் நின்று ஃப்ரீ தர்ஷனத்துலேயே 1/2 ஹவர் நான் சாமியை பார்த்துட்டு லட்டு வந்து பிரசாதமாக ஒரு சிலர் கொடுத்துருந்தாங்க. அதை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு மலை இறங்கிறதுக்கு முன்னாடி கோயிலை சுற்றி இருக்க வியூஸ் வந்து கொஞ்சம் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேங்க. நல்லா இருந்துச்சு, வியூஸ் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி இரும்பு கம்பி போட்டு நல்லா அடிச்சிருந்தாங்க. ஏன்னா குரங்குகள் தொல்லை அதிகமாக இருக்குது இந்த கோயிலில். குரங்குகள் வந்து நம்ம வீட்டையே வந்து 2 தடவை என்னோடய வாட்டர் கேன் பாட்டிலில் பிடுங்க பார்த்துச்சுங்க. பேக்கில் வச்சதுனால அந்தளவுக்கு பிடிங்கிட்டு போகல எதுவுமே. ஸோ கையில் ஏதாவது எடுத்துகிட்டு போனீங்கன்னா பேக்கோடு எடுத்துகிட்டு பேக்கில் எடுத்துகிட்டு போகிறது தான் உங்களுக்கு சேஃப்டிங்க. நான் சொல்கிறது பாதுகாப்பு, எல்லா பொருளுக்கும் பாதுகாப்பு நம்ம பேக்கில் எடுத்துகிட்டு போகிறதாங்க. ஏதாவது கொடுத்தாங்கன்னா அங்கே கோயிலில் கொடுத்தாங்கனால கூட பேக்கில் எடுத்து போட்டுருங்க. இல்லைன்னா குரங்கு வந்து பிடிங்கிட்டு போடுங்க. அது வந்து 100% நிச்சயங்க. நான் இப்பயே சொல்லிடுறேன். ஸோ இந்த பார்த்தீங்களா ரூப் கார்லாம் நம்ம போகலாம் தான் ஆசை. ஆனால் என்ன பண்ணுறது, நமக்கு போகிற நேரத்துக்கு ரூப் கார் க்ளோஸ் பண்ணாங்க. அங்கேயும் நான் தண்ணி பிடிச்சிட்டேங்க. ஆனால் தண்ணி செலவு இந்த ட்ரிப்பில் நமக்கு அதிகமாக ஆகலைங்க. வெளில வந்து வியூஸ் பார்த்துட்டு திரும்ப ரிட்டன் ஒரு 2 ஹவர் 1 ஹவர் 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு 1/2 ஹவரில் கீழே இறங்கி 20 நிமிஷம் தாங்க ஆச்சு கீழே இறங்கிறதுக்கு. வீடியோவிலே சொல்லியிருக்கேன், இந்த வீடியோவிலே பாருங்கள். வேக வேகமாக இறங்குங்க. ஒரு 20 நிமிஷங்க படிக்கட்டில் எல்லாமே இறங்கியாச்சு. மலையை விட்டு 20 நிமிஷத்தில் இறங்கிட்டேங்க. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கோயில் விட்டு வெளில வந்த உடனே நம்ம ஸ்லிப்பர்ஸை போட்டு போகிறதுக்கு கூட நேரம் இல்லைங்க. ஒரு ஆட்டோக்கார அண்ணன், தம்பி பஸ் ஸ்டாண்டு போகிறீங்களா, கீழே போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமாம், நான் பஸ் ஸ்டாண்டு தான் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். 30 ரூபா கொடுங்கன்னு சொன்னாங்க. 30 ரூபா கொடுத்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கே போய் இறங்கிட்டேங்க ஆட்டோவில். ஆட்டோக்கார அண்ணன் தாங்க நம்ம திருத்தணி எப்படி போகணுன்றதை முதற்கொண்டு சொன்னாருங்க. தென் திருத்தணி பஸ் ஸ்டாண்ட்லேயே 322 ஒரு மஃசூல் பஸ் வந்துச்சுங்க. சேலம் வேலூர் பஸ்ஸு கட் சர்வீஸாக திருத்தணி வரைக்கும் வர்றாங்க போல். அந்த வண்டி வந்துச்சுங்க. அதில் ஏறினேன். 25 ரூபா யூபிஐயில் டிக்கெட் எடுத்தேன். கரெக்டாக 5:30 கிளம்புனாங்க. 6:20 வந்து அங்கே போய் ஒரு 50 நிமிஷத்தில் நம்மளை தூக்கிட்டு போய் விட்டாங்க. 25 ரூபா தாங்க ஃபேரு. ஸோ இது வந்து ஓரளவு பரவாயில்ல தான் நான் சொல்லுவேன். திருத்தணியில் இருக்கோம். திருத்தணி டு கோவிலுக்கு நடந்து போயிட்டுருவாங்க. இந்த சைடில் நான் பாட்டு வழி தெரியாமல் நான் படிக்கிட்டு பாதிக்கு போயிட்டேங்க. பஸ் சரி 365 படிக்கிட்டு தானேன்னு சொல்லிட்டு நான் பாட்டு ஈஸியாக ஏற ஆரம்பிச்சிட்டேன். ஏறதான்னு தெரிஞ்சது நம்ம மூச்சு அதிகமாக வாங்கி நம்ம அதிலே கொஞ்சம் லைட்டாக ஒரு 10 நிமிஷம் டிலே ஆகிடுச்சிங்க. அந்த 10 நிமிஷம் டிலே பின்னால் ஒரு பெரிய கூத்தையே பண்ணி விட்டுருச்சுங்க. அந்த 10 நிமிஷம் டிலேயில் நமக்கு என்னென்ன நடந்துச்சு, நம்ம இந்த மலை ஏறாமல் நம்ம பஸ்ஸில் போயிருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நான் இங்கே சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நம்ம வந்து பிளான் பண்ண ட்ரெயின் நான் பின்னாடி விட்டுட்டேங்க. இந்த மலை ஏறிட்டு நான் பார்த்துட்டு சிம்மதை இறங்கினேன். ஒரு அண்ணன் நமக்கு வந்து லிஃப்ட்லாம் பண்ணாங்க. ஆக்சுவலாக நான் திருத்தணி மார்க்கெட்டில் மாட்டிட்டேன். ஒரு அண்ணன் தான், தம்பி ஜங்ஷன் போகிறீங்களா, என்ன எங்கேப்பா ஓடிட்டுருக்கீங்க, நான் அவர்கிட்ட தான் வழி கேட்டேன். தம்பி நான் ஜங்ஷனில் தான் போகிறேன், நான் ஸ்டேஷனில் தான் போகிறேன், அங்கேயே நான் உங்களை இறக்கி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் தாங்க நம்மளை இறக்கி விட்டார். கோயிலில் ஒரு 1 or 2 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு எனக்கு கைட் பண்ண அண்ணன் ஒருத்தாங்க. இந்த அண்ணன் தாங்க எனக்கு வந்து கோயிலுக்கு கைட் பண்ணார், எப்படி போகணுன்றது. அப்படி கோயிலை சுற்றி ஒரு ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அந்த அண்ணன் அப்படி கீழே இறங்கிட்டேங்க. தென் ஒரு அண்ணன் வந்து நம்ம லிஃப்ட்டு சொன்னாலும் பார்த்தீங்களா, லிஃப்ட் கொடுத்தாருன்னு அந்த அண்ணன் கரெக்டாக போய் இறக்கி விட்டாருங்க நம்ம டைமுக்கு. அங்கேருந்து இறங்கி நான் உள்ளே போயிட்டு ஸ்டெப்ஸு ஏறி இறங்க போகிறேங்க. வண்டி சத்தம் ஃபுல் ஸ்பீடில் எடுத்துட்டாப்புல. ஏன்னா மெயின் லைனால் ஃபுல்லாக ஃபுல் ஸ்பீடில் எடுத்தனால நம்ம ட்ரெயினை விட்டுட்டோங்க. தென் என்ன பண்ணுறது யோசனை பண்ணிட்டுருந்தேன். ஏன்னா நமக்கு வந்து பிளானே அதில் தான். நான் சென்னை சென்ட்ரல் வரைக்கும் போயிட்டு மெட்ரோலாம் ஏறலான்னு ஒரு இதில் இருந்தேங்க. பட்டு கொஞ்சம் நிறைவேறாமல் போனதில் நம்ம சென்னை சுற்றி பார்க்க முடியல. அட்லீஸ்ட் அந்த என்ட்ரன்ஸாவது பார்க்கணும் தாங்க. சென்னை சென்ட்ரலோட என்ட்ரன்ஸ் பார்த்துட்டேன். எக்மோர் என்ட்ரன்ஸ் வந்து நான் பார்க்கவே இல்லைங்க கடைசி வரைக்கும். அது ஏன் எக்மோர் என்ட்ரன்ஸ் நான் பார்க்கலன்றது இந்த வீடியோலேயே உங்களுக்கு தெரியுங்க. இது வந்து நம்ம காம்படிஷன் வீடியோனால எல்லா வீடியோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பார்த்து முடிச்சப்பறம் தான் வந்திருப்பீங்க. ஆனால் ஷார்ட்டாக பார்க்கணுன்ற விருப்பம் உங்களுக்கு மட்டும் இந்த வீடியோங்க. என்னென்னா ட்ரெயின்லாம் பிடிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. அங்கே வந்து பிரசாதம் வாங்கிட்டு இருந்தேன். அதில் ஒரு 5 நிமிஷம் டிலேங்க. ஸோ மொத்தம் ஒரு 15 நிமிஷம் நம்ம அங்கேயே கொஞ்சம் லைட்டாக வேஸ்ட் பண்ணிட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. இறங்கி வந்து ட்ரெயினை மிஸ் பண்ண போகிறோம்.
ஸோ இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் நான் தரிசனம் பண்ணிட்டேங்க. அதுதாங்க ஒரு பெரிய விஷயம். முருகன் எனக்கு வந்து வழி விட்டாருங்க. ஒரு 10 நிமிஷம் எனக்கு தரிசனம் பண்ணிட்டு போடான்னு சொல்கிற அளவுக்கு நான் கூட்டம் அன்றைக்கி நான் போன வேகத்துக்கு அங்கே நான் போய் நிற்கிறேன். கூட்டம் சல்லு சல்லுன்னு வந்துச்சுங்க. நல்லா தரிசனம் பண்ணிட்டு முருகரை உடனே கீழே பிரசாதம் வாங்கிட்டு உடனே கீழே இறங்கினேங்க. ஆனால் பிரசாதத்தில் ஒரு சின்ன குறைங்க. பழனியில் விற்கிற விபூதி வந்து இங்கே திருத்தணியில் கேட்குறாங்க. அதாவது நம்ம எப்படி திருத்தணியில் வாங்கின விபூதி தான் சொல்லி நம்ம கிட்ட கொடுக்குறது நம்ம தெரிஞ்சவங்களுக்கு அப்படின்றது தான் என்னோடய கேள்வி. இங்கே வந்து ஆக்சுவலி இங்கே திருத்தணிலே தயாரித்த விபூதியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை வந்து கோயில் நிர்வாகம் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து இது பண்ணுங்க. இதை எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக ஸ்டேஷனில் மீட் பண்ணுவோம். நடுவது வீடியோவே எடுக்கல. ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா ட்ரெயின் விட்டப்பறம் என் மூஞ்சி. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் இன்னும் திருத்தணி விழாங்கலாம். அடிக்கடி திருத்தணி 1 ஹவரில் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோங்க. ஆக்சுவலி நான் 1 ஹவர் 5 மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க. ஏன்னா மலை மேலேருந்து நம்ம ஸ்டேஷனுக்கு 1 ஹவரில், அதாவது இங்கே திருத்தணியில் கிளம்பி திருத்தணி மார்க்கெட்டில் இறங்கி நம்ம மலை ஏறி, அதாவது வாக்கிங்கில் ஏறி நம்ம திருத்தணி முருகனை பார்க்கும்போது 7 காலுங்க. 7 கால் முடிஞ்சிச்சு சரிங்களா. 7 கால் மேலே கிட்டத்தட்ட நான் இறங்கிட்டேன். 7:30க்கு நான் கரெக்டாக கீழே இறங்கிட்டேங்க. ஒரு 15 நிமிஷம் அங்கேருந்து ஓடி தாங்க வந்தேன். இங்கே திருத்தணி மேலேருந்து கீழே வரைக்குமே ஓடி தாங்க வந்துட்டேன். டிக்கெட்டும் போட்டேன். எக்ஸ்பிரஸ் டிக்கெட்டு. சப்தகிரி தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். சப்தகிரி வந்து பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நான் கரெக்டாக உள்ளே வரத்துக்கும் சப்தகிரி நிற்காமல் போயிடுச்சுங்க. ஏதோ ஒரு வண்டி வேறு கொடுத்து வச்சுருவாங்க. இந்த வண்டி இருந்தாங்க தெரிலிங்க. சப்தகிரியே பிடிக்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ வந்து 8:35க்கு ஒரு லோக்கல் இருக்காங்க. லோக்கலில் ஏறி நம்ம அரக்கோணத்தில் இறங்கிட போகிறோம். அங்கே இறங்கி கோவை சூப்பர் இருக்குங்க. சூப்பர் ஃபேர் தான் போட்டுருக்காரு 20 ரூபா. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு 10 முக்கால்லாம் போயிடுதுங்க. ஷெட்யூல் டைம் பார்த்தாலும் நமக்கு பார்த்தாலும் இல்லைனா முன்னாடி நம்ம தலைவன் இருக்காங்க. யார்? இவர் தாங்க, இளம்பூர். அவனை தாங்க பிடிக்க போகிறேன். மெட்ரோலாம் இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன். மெட்ரோலாம் இன்றைக்கி பண்ணலாம். மெட்ரோ ட்ரெயின்லாம் ஏறி பார்க்கலாம். சென்னை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேங்க. நல்லா கவுத்து விட்டுருச்சுங்க. நான் போட்ட பிளானே இப்படி தான் 8 மணிக்குள்ள நம்ம சென்னை சென்ட்ரல் போய் சேர்ற மாதிரி இருந்துங்க. 9 மணிக்கு நம்ம சென்னை சென்ட்ரல் போய் சேர்ற மாதிரி நான் ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தேன். மொத்தமும் கொலாப்ஸ் தான். ஆக்சுவலி நான் திருத்தணி வரும்போது நான் சென்னை சென்ட்ரல் நான் வண்டி ஏறி இருக்கணுங்க. திருத்தணி வந்து பார்த்திங்கன்னா 6:20. நான் ட்ரெயின் ஏறி இருக்க வேண்டியது 6:20க்குங்க. டைம் சொதப்பிடுச்சு. அது நாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேங்க. ஒன்று சூப்பர் ஃபாஸ்ட் போட்டால் அப்படி தான் 2மே சூப்பர் ஃபாஸ்ட் தான். இன்னொரு ட்ரெயின் பார்ப்போம். செக் பண்ணுறேங்க. நைட் டிஃபன் பார்த்திங்கன்னா இந்த சீரீஸில் நம்ம நைட்டு டிஃபன் பார்த்திங்கன்னா இந்த புளியோதரைங்க. திருத்தணி மேலே வாங்கிட்டேங்க. வாங்கி அங்கே சாப்பிட்லன்னா இப்போ கொஞ்சம் லோக்கல் வந்துருக்குங்க. ஸோ சென்னை சென்ட்ரல் போகிற லோக்கல் வந்திருக்கு. நம்ம தலைவன் 226157 சிஎஸ்எம்டி சென்னை ஒரு தலைவர் பின்னாடியே வந்துட்டுருக்காருங்க. பிரச்சனையே இல்லை. நான் இப்போ அரக்கோணத்துலேயே நான் ஏறிட போகிறேன் அந்த வண்டியை. இது வந்து ஃபுல் ஸ்ட்ரெச் எடுக்கணும்னு தான் எனக்கு ஆசை. பட் நம்ம பிளான் சுத்தப்படுறதுனால எதையுமே என்னால் கரெக்டாக இது பண்ண முடியலைங்க. கோச்சிக்காதீங்க. மீண்டும் ஒரு முறை கண்டிப்பாக வரும்போது இந்த திட்டமிடல் இப்போதைக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். ஏன்னா புதுசுனால ஒரு திட்டமிடல் வந்து தப்பாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. குழப்பமாக இருந்தேன் நான். இந்த ஜேர்னியை முடித்தோடனே நான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்துட்டேங்க. அரக்கோணத்தில் போய் இறங்கிடலாம். இந்த மெமுவில் லோக்கலில் போய் இறங்கிட்டு அரக்கோணம் டு சென்னை பார்த்திங்கன்னா நமக்கு 22157 இருந்தாங்க. சிஎஸ்எம்டி சென்னை இருந்தாங்க. அதை வண்டி தாங்க நான் பிடிச்சேன். அது வந்து இன்னொரு காரணம் என்னென்னா, நம்ம சேலம் சூப்பர் ஃபாஸ்ட்டோட டிரெக்ஷன் நம்ம சேலம் வரதுக்கு நான் சென்னை போய் எக்மோர் தாங்க ஏறுறதா வேண்டிய அந்த வண்டி தாங்க ஏறணும். அன்றையும் பார்த்திங்கன்னா ஒரு 1.25 மணி நேரம் லேட்டுங்க. அதனால் அதை வந்து ஈஸியாக பிடிச்சிட்டேன். கரெக்டாக ஒரு 9:15 பக்கமாக வெளில வந்தேன். ஸ்டேஷன் கொஞ்சம் லைட்டாக தூரம் வந்தேன். டிக்கெட் போட முடிஞ்சது. டிக்கெட் போட்டேங்க. தென் ட்ரெயின் அரைவ் ஆணுச்சு. ட்ரெயினை பிடிச்சிட்டேன். அங்கே வந்து 1 மணி நேரம் 10 நிமிஷம் வண்டி இல்லைங்க. அரக்கோணத்தில் வந்துச்சு, பிடிச்சேன், ஏறினேன். கடைசியாக இருக்க அண்டர்சோரில் ஏறிட்டேன். ஏன்னா அங்கே இருந்தால் தாங்க நமக்கு வந்து வசதியாக இருக்கும். அடுத்த நாள் காலையில் நம்ம சேலம் சூப்பர் ஃபாஸ்ட்டில் விருதாச்சலம் மேலே நமக்கு இதாகுங்க. அப்போ தான் நாங்கள் வந்து சீக்கிரமாக முன்னாடி இறங்கினா தான் நமக்கு வீட்டுக்கு ஃபஸ்ட் பஸ்லேயே நான் ஏறிடலான்ற இடல் தாங்க இருந்தேன்.
தென் அப்படியே சென்னை குமரன், நான் பார்க்காத சென்னை குமரன் முதல் தடவை உள்ளேருந்தே பார்த்துட்டு பக்கத்தில் ராக் ஃபோர்ட்டை பார்த்துட்டு பசியில் அதாவது நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த புளியோதரை தாங்க 2 பொட்டலம் சாப்பிட்டேன். அது இல்லாமல் கொஞ்சம் அதிகம் பசிச்சனால பொரி இருந்ததுங்க. பொரி வந்து வீட்டிலேருந்து கொண்டு வந்தேன். அந்த பொரி சாப்பிட்டுட்டு திரும்ப ஒரு ராக் போஸ்ட்டு நம்ம சேனலில் அப்போ எனக்கு தெரியாதுங்க. ஒரு இன்ட்ரடியூஷன் கொடுத்துட்டு இந்த கோச்சோட எக்ஸ்டீரியர்லாம் கொஞ்சம் எடுத்தாங்க. தமிழில் போர்டு இல்லை, இங்கிலீஷில் மட்டும் தான் போர்டு இருந்துச்சு. ஹிந்திலையும் போர்டு இருந்துச்சு, நான் ஹிந்தி சரி எடுக்கல. தென் இதோடு நம்ம கேமரா குவாலிட்டி ஆஃப் வச்சுருங்க. இதுக்கு மேலே கேமரா குவாலிட்டி கொஞ்சம் லோவாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். தென் சென்னைக்கு மேலேருந்து ஷார்ப்பாக 11:55 எடுத்தாங்க. கரெக்டாக தாம்பரம் செங்கல்பட்டுலாம் சீக்கிரமாக போனாங்க. தாம்பரம் ஒரு நிமிஷம் டிலே, செங்கல்பட்டு ஒரு 5 நிமிஷம் மேலே கொஞ்சம் லைட்டாக 5 நிமிஷத்துக்கு மேலே இயர்லியராக போனாங்க. செங்கல்பட்டுக்கு நடுவில் ஒரு 2 கிராசிங்லாம் நடந்துச்சு. ஆக்சுவலி செங்கல்பட்டு தாண்டி தான் கிராசிங்கில் நடந்துச்சு. செங்கல்பட்டு ஷார்ட் தான் இதில் சேர்த்தலைங்க. தென் ஏகப்பட்ட ட்ரெயின் கிராசிங்லாம் இருந்தது. அதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம கவர் பண்ணிட்டே வந்தேங்க. பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு போகிறது பார்த்திங்கன்னா இது என்ன வண்டி தான் தெரியல இருக்குது. ஒரு 2 வண்டி விட்டோமா ஞாபகம் இல்லை, இந்த வண்டி தானே வந்து அப்படின்றது தெரில எனக்கு. ஸோ தெரிலிங்க எனக்கு இந்தந்த வண்டி எடுத்துன்னு முதற்கொண்டு எனக்கு தெரில. ஏன்னா இதுவுமே நான் வாய்ஸ் ஓவரும் கொடுக்கல அதில் வீடியோவில். ஸோ நிறைய வண்டி, அதாவது நம்ம சேலம் சூப்பர் ஃபாஸ்ட்டு, ராக் ஃபோர்ட்டு, இது தேஜஸ், தேஜஸ் இல்லை உழவன், மன்னை, இவங்களாம் இருந்தாங்க. நிறைய வண்டி இருந்துச்சுங்க. செய்து முதற்கொண்டு நம்ம எடுத்துக்கோங்க. தென் விழுப்புரம் ஜங்ஷன் நான் அரைவ் ஆகிட்டு அங்கேருந்து உடனே கிளம்பி ஆண்ட்ரு சார் பார்த்திங்கன்னா எவ்வளோ காலியாக இருக்குன்னு. விழுப்புரத்தில் வண்டி வந்து ஆல்மோஸ்ட் காலிங்க. தென் அங்கேருந்து விருதாச்சலம் வந்துச்சுங்க. விருதாச்சலத்தில் நம்ம நேம் போட்டு எடுத்து ஒரு கிளிப் எடுத்துகிட்டு அங்கேருந்து விருதாச்சலத்தில் இன்ஜின்லாம் சேஞ்ச் பண்ணி முடிச்சப்பறம் அதே வேஃபோர் தான் போட்டாங்க. இந்த லோக்கோ ஷெட்டுன்னு எனக்கு தெரியாது, செய்து அரைவில் வந்துச்சுங்க. 2 இடத்துலையும் நீ லோக்கோ ஷெட் என்னன்னு தெரியலைங்க. ஏன்னா நான் கரெக்டாலாம் பார்க்கல. ஏன்னா விருதாச்சலம் நம்ம ஆல்ரெடி ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. அது வந்து நம்ம மேங்களூர் வண்டியோட, அதாவது புதுச்சேரி மேங்களூரோட எக்ஸ்பிரஸோட விலாக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க என்ன சம்பவம்னு. தென் ஆத்தூர் வந்துச்சு, ஏத்தாப்பூர் ரோடு வந்துச்சு. அங்கேருந்து டேரெக்டாக கட் பண்ணிட்டு நேராக சேலம் டவுனுக்கு அவுட்டரில் தாங்க நான் இருந்துச்சேன். ஆக்சுவலி எங்கள் வீடு அங்கே தாங்க, சேலம் டவுன் பக்கத்தில் தாங்க இருக்குது. ஸோ சேலம் டவுன் பக்கத்தில் வரும்போது அம்மா வந்து ஃபோன் அடித்தாங்க. இதே வண்டியோட ஹார்ன் கேட்குதுதான், இருந்துச்சு பாடுறான் வந்துட்டியான்னு பாடுறான்னு சொன்னாங்க. உடனே இருந்துச்சு பார்த்தா டவுன் வந்துட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அரைவளோ ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம அதுக்கு அடுத்து வெளில வந்து கரெக்டாக பஸ் வந்துச்சு, ஏறி வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட பட்ஜெட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு வீடியோ நான் போகிறேங்க. ஃபுல்லாக நான் என்னென்ன செலவு பண்ணேன், எவ்வளோ பட்ஜெட்டாக இருந்துச்சு, உங்களை ஃபேமிலியோட போகணும், இப்படி போகணும் அப்படிலாம் ஒரு தனியான ஒரு வீடியோ வருங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸ்டே டியூன்ட் வித் அவர் சேனல் மிஸ்டர் SL Kannan. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் vlog. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துப்பேன், அதனால கொஞ்சம் இரிட்டேஷனாக இருந்தாலும் இருக்கும். சரிங்க மக்களே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். டாட்டா, பை பாய். See you meet again in new series.